இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். பிஎம்சி நேயர்களுக்கும் பிஎம்சிக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் அப்படின்ற முறையில டாக்டர் நிவேதா அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அவங்களை வரவேற்கிறோம். நம்ம பிஎம்சி ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இப்போ ட்ரிங்க் சொல்லியிருக்கீங்கல்ல மாஸ்டர், இந்த ட்ரிங்கை இந்த இன்ஃபியூஸ்டு வாட்டர் பாட்டில்ல போட்டு நம்ம டே ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சிக்கலாமா மாஸ்டர்? தாராளமா நீங்க அப்படியும் குடிக்கலாம். ஆனா காலையில எழுந்துன்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 250 ml அந்த மாதிரி குடிச்சு நம்மளுடைய ஹோல் பாடியுமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் டே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப சில் கிளைமேட்டா இருக்குது அப்படின்னம்னா மட்டும் இந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்க இந்த ட்ரிங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 250 ml அதை குடிச்சு உங்களுடைய ஹோல் சிஸ்டத்தை ஹைட்ரேட் பண்ணிட்டு தென் ஆன்வர்ட்ஸ் நீங்க இன்ஃபியூஸ்ட் வாட்டராகவும் நீங்க ட்ரிங்க் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய நோக்கம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஒரு உயிர் சக்தி மிக்க ஒரு ஜூஸா உள்ள போறது உங்க ஹோல் பாடியுமே லைவ்லியா வச்சுக்க முடியும். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மேம், நல்லா இருந்துச்சுங்க மேம், நீங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேம் இந்த உட்கருவுல நம்ம செல்லுல 5 பூதங்களும் இருக்குன்னு சொன்னீங்களா மேம், அதை மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். உட்கரு அப்படிங்கிறது ஒரு ஜைகோட் அப்படின்னு சொல்றோம். அந்த உட்கருவுல பாத்தீங்க அப்படின்னம்னா காந்த சக்தி, அதாவது மண் தத்துவம், அதை சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி சைட்டோபிளாசம், அது நீர் சக்தி, மைட்டோகான்ட்ரியா சக்தி பீடம் அப்படிங்கிறது சூரிய சக்தி, காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று அது பிராணசக்தி, ஆக்சிஜன், அந்த காற்றை உள்ள நுழைக்கிறதுக்கான வேக்யூம் அப்படிங்கிறது அந்த வேக்யூல்ஸ், லைசோசோம் அப்படிங்கிற எதுவும் பேரும் சொல்லுவோம். ஸோ இது ஆகாய சக்தி, பஞ்சபூதங்களுக்குரிய அந்த மைக்ரோ ஆர்கனல்ஸ். தேங்க்யூ மேம். இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, இந்த ஆம்லா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கடைகள்ல ஷாப்ல விக்குதே, அதை வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க மேடம். 100% நோ. அதுல கட்டாயமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த நிறைய ஆம்லா ஜூஸஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் நம்ம வயிற்றுக்குள்ள போறது எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஃப்ரெஷ் ஜூஸா இருக்கணும். அல்லது நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரை ஆம்லா கடைகள்ல கிடைக்குது, அல்லது நீங்களே கூட சீசன் வந்துச்சு அப்படின்னம்னா ஆம்லாவை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சன்ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது 3 நாள் நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில மிக்சியில அரைச்சு அப்படி குடிக்கலாம். பட் நீங்க ஜூஸா கடையில வாங்கிக்கிறது 100% இட் இஸ் நாட் குட், அவாய்ட் பண்ண வேணும். இந்த நெல்லிக்காவை வேற ஃபார்ம்லயும் எடுக்கலாமா? பச்சையாவும் சாப்பிடுறது, இல்லைன்னா அவிச்சு சாப்பிடுறது? சட்னி ஃபார்ம்ல எடுக்கலாங்க. நீங்க காலையில நம்ம யூஸ்வலா இங்க ஹாஸ்பிட்டல் அமுது கொடுப்போம். நம்ம சிறுதானியங்கள்ல காலையில அமுது இருக்கும். இந்த அமுது கூட ஆம்லா சட்னி வச்சுக்கலாம். நீங்க எங்களோட இதுக்கு இத்தனை விளக்கங்கள் நீங்க சொல்றாப்புல ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க ஒவ்வொன்னு சொன்னீங்க. ஒரு செல்லுக்குள்ள இவ்வளவா, ஒரே ஒரு ரத்த சொட்டுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு எத்தனை விஷயங்கள் நீங்க அப்படியே அருவி மாதிரி எங்களுக்கு நீங்க கொட்டிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு என்னென்ன நாங்க சொல்றது எங்களோட இதுல நம்ம சொல்றோம்னா, உடலே கோவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை எப்படி பாத்துக்கணும், அதுக்கு தியான பயிற்சியோட சேர்ந்து அந்த உடலை பாத்துக்கிறதுக்கான உண்டான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். மிக்க நன்றி. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு once again I'll thank everyone. Thank you.